தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் தேர்வுக்கான முழு விடைக்குறிப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைக்குறிப்பை நம்ம ஏற்கனவே ஏற்றிருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு மதிப்பெண், இரு மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களுக்கான முழு விடைக்குறிப்பை பார்க்க போகிறோம். இது 1லேருந்து 15 கேள்விக்கான ஒரு மதிப்பெண் வினா நம்ம ஏற்கனவே ஏற்றிருக்கோம். இதனால் இதை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வினா எண் 16 to 47 என்பது இரு மதிப்பெண் வினாக்கள். நீங்கள் இதில் ஏதேனும் 20 வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் எந்தெந்த வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த விடைக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது போல் நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள் அவங்க வாங்கிடுவாங்க. அதாவது பேப்பர் வேல்யூவேஷன் என்பது இதில் கொடுத்திருப்பது போல் தான் நடைபெறும். அதே போல் உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்கள் என்பது வினா எண் 48 to 55 முதல் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் இந்த செக்ஷனில் இருக்குது. மொத்தம் நீங்கள் 4 வினாக்கள் இதில் அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுடைய வினாத்தாளை எடுத்துகிட்டு நீங்கள் எந்தெந்த வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இதில் இந்த விடைக்குறிப்பில் உள்ளது போல் நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வினா எண் 48லேருந்து இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதில் கொடுத்துருக்கோம். இதை கொடுத்தது எல்லாமே கீவேர்ட்ஸு. இது எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதில் பாதி எழுதியிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். வினா எண் 50, 51, 52, 53, 54, 55வது வினா தான் கடைசி வினா உங்களுக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அறிவியலில் எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதை செக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாணவர்கள் அறிவியல் வினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை கொடுத்துருக்க கூட விடைக்குறிப்பு பார்த்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அது அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே போல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு 11ஆம் வகுப்பில் எந்த குரூப் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள அப்டேட் பண்ண இருக்கோம். அது கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.